அனைவருக்கும் வணக்கம். என்கிட்ட சப்பாத்தி களிப்பழம் கேட்டீங்க இல்லையா? இன்னும் நான் அதுக்கான அப்டேட் கொடுக்காதுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. ஒருத்தர் எடுத்துன்னு சொல்லி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது. நான் ஒரு செடியாண்ட போய் பார்த்தேன். நிறைய பூவும் காயுமாக தான் இருந்தது. சரி நல்லா பழுக்கட்டும்னு சொல்லி எனக்கு கிடைச்ச கொஞ்சம் பழத்தை எடுத்துன்னு யாராச்சும் ஒரு 2 பேருக்குனாச்சும் பழம் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே தொடர்ந்து பசங்கள்லேருந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போனதால் என்னால் பழம் உங்களுக்கு கொடுக்க முடியல. நல்லது செய்யணும்னு நினச்சாவே அது தடைப்படும் இல்லைங்களா? அது மாதிரி தான் இதுவும். கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே பழம் கொடுப்பேன். பழம் நிறைய இடத்துல பார்த்து வச்சுருக்கேன். இன்னும் பறிக்கிறதுக்கு போகலை. ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு ரெடியானா மட்டும்தான் போய் பழம் பறிச்சுட்டு வர முடியும். நான் இதுக்கு இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்லை, நான் ஃபோன் நம்பரே கொடுக்குறேன். நீங்கள் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். மேபி இதுக்கு சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பழத்துக்கான எந்த சார்ஜரும் கொடுக்காதீங்க. இப்போ அந்த பழம் எனக்கு கிடைச்சதை பறித்து அந்த இடத்துலையே அந்த சின்னதாக இருக்கிற முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி அங்கேயே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 பேருக்குனா கொடுக்கலான்னு நினச்சேன். கண்டிப்பாக கொடுக்க முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பழம் பறிச்சிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பழம் எதுக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லி தெரியாமல் கேட்காதீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க மட்டும் கேளுங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன். சும்மா சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. இது எனக்கு மருத்துவத்துக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் பழம் கொடுக்குறேன். நான் பழம் பறிச்சிட்டு வந்த உடனே நான் ஒரு வீடியோ போட்டு பார்சல் எப்படி பண்ணுறேன்னு வீடியோ போடுறேன். நான் ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்பாத்தி களிப்பழம் உங்களுக்கு பார்சல் கொடுப்பேன். என்னடா லேட் ஆகுதுலாம் நினச்சிட்டே இருக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.